ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவளால் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன். இந்த மார்க் எடுக்கலைன்னா நான் இங்கே வந்திருக்கவே முடியாது. அதுக்கு மெயினாக மோட்டிவேஷன் பண்ணது என் வீட்டுக்காரரு. என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு, அதிகாரியா ஜேசிஓவாக இருக்கார். அவர் தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் என் பொண்ணை இந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு லீவ் இல்லைன்றதால இங்கே வர முடியல. அவருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா சார் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பேஸ் மட்டும் எது வருங்காலம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட்டை ஊக்கப்படுத்தி இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப டேலண்டாக படித்து தான் இங்கே வந்திருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களாம் வருங்காலத்தில் ஒரு ஐஏஎஸ்ஸாவோ இல்லை ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராகவோ இல்லை ஆர்மி மேனாவோ கூட வரலாம். ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இவங்களாம் நாட்டுக்காக உழைக்கக்கூடிய அந்த பணியை செய்ய போகிறவங்க. அவங்கள ஊக்கப்படுத்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு உருவாக்கி அந்த தூணை சரி பண்ணனா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்றத நம்ம விஜய் சார் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் இந்த ஸ்டூடெண்ட் எல்லாரையும் ஊக்கப்படுத்தி அவருடைய பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு அப்படின்றத இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.